வணக்க மக்களே, சற்று முழுமையான செய்தி ஒன்று வெளியாகலாம். திமுக கூட்டணியில் தேமுதிகவா எத்தனை தொகுதிகள் தரப்போறாங்க தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலால் இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் ஆளும் அரசு திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்து வரும் நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். அதற்கு எதிர்மாகத்தான் எதிர்க்கட்சி தலைவரும் பொதுச்செயலாளர் எடப்பாடியாரோ தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்தான் தமிழ்நாட்டில் அரசியல் களம் என்பது நாளுக்கு நாள் சூடுபிடிக்க வருகிறதாம். சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதாவது ஆட்சியை மீண்டும் பிடிக்கும் திமுகவும் இந்த ஆட்சியை கைப்பற்ற அதிமுகவும் தீவிரமான பணிகளையும் பணியாற்றி வருகிறது. இவர்களுடன் அறிமுக கட்சியான தமிழக வெற்றித்தின் புதிதாக தோன்றியுள்ள விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியும் நீண்ட காலமாகவே அரசியலில் உள்ள நாம் தமிழர் கட்சி அதற்கான பணிகள் எல்லாம் ஈடுபட்டு வருகிறது. இந்த கட்சியில் கண்டிப்பாக ஆட்சிக்காக களத்தில் இறங்கினாலும் தேமுதிக, பாமக போன்ற முக்கிய கட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக கூட்டணியில் ஒரு முக்கிய அங்கமாக உருவெடுக்க வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் தேமுதிக தற்போது வரை யாருடன் நாங்கள் கூட்டணி என்ற தகவலும் வெளியாகவில்லை. கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக ஒரு ராஜ்யசபா தொகுதி தருவதாக அதிமுக தரப்பு கூறப்பட்ட நிலையில்தான் அவர்கள் கண்டிப்பாக அதனை ஏமாற்றிவிட்ட நிலையில்தான் பின்னர் தேர்தலுக்கு பிறகு தோல்விக்கு பிறகும் அந்த ராஜ்யசபா சீட் தர மறுத்துவிட்டதாக அதிமுகவினர் கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுக கூட்டிலிருந்தே தேமுதிக மிகவும் அதிருப்தியான நிலையில் முழுமையாக விலகி கொண்டதா. அது மட்டுமின்றி வருகின்ற தொடர் தேர்தல் என்பது தோல்விகளால் துவண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இந்த தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும் தமிழகத்தில். இதனால்தான் கூட்டணியை வலுப்படுத்தும் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க விரும்புகிறார் எடப்பாடியார். ஆனால் தற்போது வரை அதிமுக கூட்டணிக்கு சம்மதம் சொல்லாத பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு செல்ல தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கூட்டணி தொடர்பாக திமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாம். இரு கட்சியின் முக்கிய தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தை என்பது தேமுதிக தங்களுக்கு சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக இரட்டை இலக்க தொகுதிகள் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கையெல்லாம் முன்வைத்தனர். ஆனால் கூட்டணியானது காங்கிரஸ், அதிமுக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் பெரிய பட்டாளமே இருப்பதால் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணிக்குள் பாமகவையும் இழுக்க காய் நகர்த்தப்பட்டு வருவதால் கண்டிப்பாக ஒற்றை இலக்கத்திலே தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று திமுக தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு 8 தொகுதிகளை ஒதுக்க திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாகும். தேமுதிகவின் வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக உள்ள 8 தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்க திமுக உத்தரவாதம் அளித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதனைத் தொடர்ந்தான் ஒரு பக்கம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது திமுக. தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே ஒரு பெரிய கட்சியாக உள்ள நிலையில் தேமுதிக, தாவைக்கா, பாமக ஆகிய கட்சியினரிடம் எடப்பாடி பழனிசாமி தனது தீவிர ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.